போனாயா பள்ளிக்கூடம் என்று அம்மா கேட்டார்கள். அதற்கு செல்வி சொன்னாள், இல்லை அம்மா, நான் போகவில்லை. உங்கள் விருப்பம் போல் நான் பள்ளிக்கூடம் போகவில்லை அம்மா. போயிருப்பாய், உன்னை நம்ப முடியாது. உன்னுடைய லெவலுக்கு நீ என்னை 5 நாள் ஏமாத்திவிட்டு நீ பள்ளிக்கு சென்று விட்டாயல்லவா? இன்னைக்கும் நீ போயிருக்க மாட்டாய் என்று எப்படி உன்னை நம்புவது என்று அம்மா சொன்னார்கள். அதற்கு செல்வி பதில் சொன்னாள், இல்லை அம்மா, வேணுமென்றால் இங்கு இருக்கும் தெய்வான அக்காவிடமும் மயிலாத்தா பாட்டியிடமும் அந்த பக்கம் இருக்கும் யசோதா அக்காவிட்டையும் நீங்கள் கேட்டு பாருங்கள், நான் போகவில்லை என்று குழந்தை சொன்னாள். அதற்கு அம்மா சொன்னார்கள், எனக்கு வேற வேலை எதுவும் இல்லையா? வீடு வீடாக சென்று இவள் பள்ளி சென்றாளா இல்லையா என்று விசாரித்து கொண்டிருப்பதற்கு இதுதான் எனக்கு வேலையா? காடலைந்து வந்திருக்கிறேன், நிம்மதியாக கொஞ்ச நேரம் இருக்க வேண்டுமல்லவா என்று அம்மா சொன்னார்கள். அதற்கு குழந்தை செல்வி பதில் சொன்னாள், உங்கள் நிம்மதி கெடும்படியாக நான் ஒன்றும் செய்யவில்லையே அம்மா. உங்கள் ஆசைப்படி நான் பள்ளிக்கு செல்லவில்லையே, மறுபடி ஏன் உங்கள் நிம்மதி கிடைக்கிறது என்று குழந்தை கேட்டாள். அதற்கு அம்மா பதில் சொன்னார்கள், உனக்கு எவ்வளவு திமிர் இருக்கிறது? முளையாமட்ட மொட்டு, நான் பேசும் வார்த்தைக்கு எல்லாம் பதில் வைத்திருக்கிறாயே நீ பெரிய நெஞ்செழுத்தக்காரிதான் என்று இந்த 5 வயது குழந்தையை பார்த்து அம்மா சொன்னார்கள். குழந்தை ஒன்றும் பேசவில்லை. இனியும் அவர்கள் கேட்கும் கேள்விக்கு பதிலை சொல்லிவிட்டால் சொன்ன அவர்கள் நல்ல பிள்ளை, பதில் சொன்ன நம்ம கெட்டவர்களாகிவிடுவோம். இனி அம்மாவிடம் பேச வேண்டாம், மௌனம் பாலித்து விடுவோம் என்று குழந்தை அமைதியாக இருந்து விட்டாள். அதற்கும் அம்மா விடவில்லை. மறுபடியும் கேட்டார்கள், என்ன உன் நாக்கு அடங்கி விட்டதா? பதில் ஒன்றும் தெரியவில்லையா? யோசிக்கிறாயா என்ன பதில் சொல்ல வேண்டும் என்று அம்மா கேட்டார்கள். அதற்கும் செல்வி ஒன்றும் பேசவில்லை. அதற்குள் அந்த மயிலாத்தா பாட்டி இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தார்கள் அல்லவா? அவர்கள் வந்தார்கள். அவர்கள் வயதில் பெரியவர்கள். வந்து அம்மாவிடம் சொன்னார்கள், ஏ தாயம்மா, என்ன செல்வியிடம் கத்திக்கொண்டிருக்கிறாய் என்று கேட்டார்கள். இல்லை அம்மா, நான் கத்தவில்லை. இவள் எவ்வளவு பெரிய திருட்டுத்தனம் செய்திருக்கிறாள் என்று உங்களுக்கு தெரியுமா என்று அம்மா சொன்னார்கள். என்ன திருட்டுத்தனம் செய்துவிட்டாள் என்று மயிலாத்தா பாட்டி கேட்டார்கள். எனக்கு தெரியாமல் 5 நாள் பள்ளிக்கூடம் போய்விட்டாள். திருட்டுத்தனமாக இவளை பள்ளியில் சேர்க்கவே இல்லை. பக்கத்து வீட்டில் பிச்சை எடுப்பது போல் பழைய புஸ்தகத்தையும் ஸ்லேட்டையும் வாங்கி இந்த கிழிந்த பையில் வைத்து கொண்டு 5 நாள் பள்ளிக்கூடம் போய்விட்டாள் அம்மா, அது உங்களுக்கு தெரியுமா என்று அம்மா கேட்டார்கள். அதற்கு மயிலாத்தா பாட்டி சொன்னார்கள், தாயம்மா, நீ புரிந்துதான் பேசுகிறாயா புரியாமல் பேசுகிறாயா? எனக்கு அது புரியவில்லையே. பாவம் குழந்தை, படிக்கணும் என்று ஆசைப்படுவதில் இதில் என்ன தப்பு இருக்கிறது? எத்தனையோ பிள்ளைகளை நம்ம பார்க்கிறோம் அல்லவா? பள்ளி செல்ல மாட்டேன் என்று சொல்கிற பிள்ளைகளை தாயும் தகப்பனும் அடித்து உதைத்து இழுத்து கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் போட்டு நீ படி என்று சொல்லுகிறார்கள். அதை நீயும் பார்த்திருக்கிறாய், நானும் பார்த்தேன். ஏன் நீ இந்த பிள்ளை படிக்கக்கூடாது என்று இவ்வளவு பிடிவாதமாக இருக்கிறாய் என்று மயிலாத்தா பாட்டி கேட்டார்கள். அதற்கு அம்மா ஒரு பதிலை கூறினார்கள்.
என்ன கூறினார்கள்? அவள் படிக்க வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை அம்மா. இவ்வளவு பெரிய ரயில்வே ரோடு இவ்வளவு உயரத்தில் இருக்கிறது. இவள் இத்தனை படியவும் ஏறிப்போ 25 படி இருக்கிறது. இந்த படியில் ஏறி அந்த ரயில்வே ட்ராக்கை தாண்டி இவள் பள்ளி செல்லும் முன்னே ரயில் வந்து விட்டால் என்ன பண்ணுவது? இவளுக்கு தாண்ட முடியுமா? ரயில் அடித்து விட்டால் குழந்தை இறந்து விடுமா இல்லையா? அதுதான் நான் பயப்படுதேன். அதுக்குத்தான் நான் பள்ளி செல்ல வேண்டாம் என்று தடை போடுகிறேன். அது இவளுக்கும் இவள் அப்பனுக்கும் அது புரிய மாட்டேங்குது. என்னமோ இப்போதான் இவள் படித்து கிழிச்சு பெரிய கலெக்டர் ஆவத மாதிரி நான் படிக்கணும், நான் படிக்கணும், நான் பள்ளிக்கூடம் போகணும் என்று ராவும் பகலும் இதுதான் அவளுக்கு சிந்தனை. அவளுக்கு வேற சிந்தனையே கிடையாது. இவா இல்லாவிட்டா இந்த ஊருக்கு, இந்த கோழிக்கோடு ஜில்லாவுக்கு கலெக்டர் வேற இல்லை, அடுத்த கலெக்டர் இவ தானே ஆக போறா என்று அம்மா கோபத்தை கொந்தளித்தார்கள். அதற்கு மயிலாத்தா பாட்டி ஒரு பதிலை சொன்னார்கள். தாயம்மா, நீ எதையோ மனதில் வைத்து கொண்டுதான் நீ இப்படி நடந்து கொள்கிறாய் என்றது எனக்கு தெரிகிறது. பாவம் குழந்தை, அப்படி செய்யக்கூடாது தாயம்மா. நீ சற்று யோசித்துப்பார். உன் கணவன் உன்னை தூக்கி போட்டு அடித்த போதும் யாரும் வரவில்லை. உன் குழந்தைதான் காலை பிடித்து கொண்டு, அப்பா அம்மாவை விட்டு விடுங்கள், அம்மா பாவம் அப்பா, அம்மா பாவம் அப்பா என்று உன் கணவனிடம் கெஞ்சுவதை நான் எத்தனை நாள் பார்த்திருக்கிறேன் தெரியுமா தாயம்மா? அதை பார்த்து என்னை அறியாமலே என் கண்ணில் தண்ணீர் வந்துவிடும். அந்த சிறு குழந்தை பெரிய ஆளைப்போர் உனக்கு ஏதாவது ஆய்விடும் என்று ராத்திரி பகலென்று உறங்காமல் உனக்கு காவல் இருந்ததே, அதை கூட நீ மனதில் நினைக்கவில்லையே தாயம்மா. அதுதான் எனக்கு கஷ்டமாக இருக்கிறது என்று மயிலாத்தா பாட்டி சொன்னார்கள். என்ன அம்மா, நீங்கள் இப்படி பேசுகிறீர்கள்? நான் அப்போ அவளை கொடுமை செய்கிறேனா? நீங்கள் பேசுவதை பார்த்தால் அப்படித்தான் இருக்கிறது. அவள் என் பிள்ளைதானே, நான் அவளை எதுக்கு நான் கொடுமை செய்ய போகிறேன் என்று அம்மா கேட்டார்கள். அதற்கு மயிலாத்தா பாட்டி முதிர்ந்தவராயிற்றே, அவர் ஒரு பதிலை சொன்னார்கள். இல்லை தாயம்மா, நீ அவளை கொடுமை செய்கிறாய் என்று நான் சொல்லவில்லை. அவள் உன் பிள்ளைதானே, அப்படி எப்படி நான் சொல்ல முடியும் அவளை நீ கொடுமை செய்கிறாய் என்று? கொடுமை செய்யவில்லை. அவளுடைய உணர்ச்சியையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் நான் சொல்கிறேன். பாவம், முதலிலாவதும் எல்லா பிள்ளைகளும் இருந்தார்கள். இந்த 10 வீட்டிலும் பிள்ளைகள் இருந்தார்கள். எல்லாரும் கூடயும் சேர்ந்து சாப்பாடு இல்லாவிட்டாலும் அவர்கள் கூட சேர்ந்து விளையாடுவாள். அவளுக்கு பசி கூட தெரியாது. இப்போது அவள் தனிமைப்படுத்தின மாதிரி அந்த பிள்ளை தனியாகத்தான் இருக்கிறது. நான் தானே வீட்டில் இருக்கிறேன், நான் பார்த்து கொண்டு தானே இருக்கிறேன். நீங்கள் தாயும் தகப்பனும் அவளுக்கு இருக்கிறீர்கள். இருந்தும் அவள் யாரும் இல்லாத அனாதையைப் போல முகத்தை வாடி ஒரு பாவம் போல இருப்பதை பார்த்தால் எனக்கே ரொம்ப பரிதாபமாக இருக்கு என்று மயிலாத்தா பாட்டி சொன்னார்கள். அதற்கு அம்மா ஒரு பதிலை சொன்னார்கள். அப்படியா இருக்கிறாள் இவள் என்று சொன்னார்கள். அதற்குள் தெய்வானை அக்காள் வந்து விட்டார்கள். வந்து வேலை முடிந்து வரும் வழி. அப்போது கேட்டார்கள், என்ன இங்கே ஒரு பட்டிமன்றம் நடந்து கொண்டிருக்கிறது? என்ன பட்டிமன்றம் என்று கேட்டார்கள். அதற்கு மயிலாத்தா பாட்டி பதிலை சொன்னார்கள். செல்வி பள்ளி செல்லக்கூடாது என்பதில் தாயம்மா ரொம்ப தெளிவாக இருக்கிறாள். அதுக்கு காரணம் என்னவென்றுதான் புரியவில்லை என்று மயிலாத்தா பாட்டி தெய்வானையக்காளிடம் சொன்னார்கள். அதற்கு தெய்வானையக்காள் ஒரு பதிலை சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? அம்மா, உங்களுக்கு இது கூடவா தெரியவில்லை? அன்னைக்கு பஞ்சாயத்தை கூட்டினார்கள் அல்லவா? அன்னைக்கு அன்னை இங்கே இருந்து செல்வியிடம்
சொல்லிக் கொண்டிருந்ததை நான் கேட்டேன். என்ன சொன்னார்கள்? சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள்.